வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இருளில் மூழ்கும் நிலை ஏற்படும் என மின்சார தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை. பொய்யுரைத்து அரசியல் செய்யவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. செம்மணி மனித புதைகுழி குறித்த பாதீடு நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அக்டோபர் 21 அடுத்த கட்ட அகழ்வு பணி. கிளிநொச்சி கல்லாறு பகுதியில் பெருந்தொகை கேரள கஞ்சா மீட்பு. மட்டக்களப்பு பொதுனா வைத்தியசாலையில் புதிய இருதய சிகிச்சை பிரிவு கையளிப்பு. நுவரெலியா மஸ்கெலியா பிரவீன்ஸ்விக் தோட்ட தொழிலாளர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கோரி ஆர்ப்பாட்டம். தொடர்வது முதன்மைச் செய்தி. நாடு முழுவதும் இருளில் மூழ்கும் நிலை ஏற்படும் என மின்சார தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. சுகையின விடுமுறையை அறிவித்து முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கையுடன் இணைந்து மின்சார சபை தொழிற்சங்கங்கள் மின்சார சபையின் கொழும்பு தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதன் காரணமாக தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக உள்ள வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக எமது கொழும்பு அலுவலக செய்தியாளர் தெரிவித்தார். கொம்பனி தெருவில் இருந்து லேக் ஹவுஸ் சுற்றுவட்டம் வரையிலான வீதியின் ஒரு மருங்கில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது. இதன் போது பாதுகாப்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை மின்சார சபையின் சுதந்திர சேவையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் பிரபாத் பிரியந்த எதிர்வரும் 21 பின்னர் எம்முடைய போராட்டத்தின் வடிவத்தை மாற்றவுள்ளோம். கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் எதிர்வரும் 21 முதல் முழு நாடும் இருளில் மூழ்கும் நிலை ஏற்படும். ஆகவே அதற்குள் உரிய அதிகாரிகள் கோரிக்கைகளுக்கான தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் எனவும் தெரிவிக்கப்பட்டது. பொய் உரைத்து அரசியல் செய்யவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தாம் மக்களிடம் பொய்யுரைத்தும் அரசியல் செய்யவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். දැන් අපේ වත්කම් ගැන අවුරුදු ගණනාවක් තිස්සේ JVP එකයි UMP එකයි යහපාලන ආණ්ඩුවයි එකතු වෙලා හෙව්වා. எம்முடைய சொத்து விவரங்கள் தொடர்பில் JVP UNP அரசுகள் நல்லாட்சி அரசாங்கத்துடன் இணைந்து விசாரித்தன. இந்த விடயங்கள் தொடர்பில் தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் முன்னர் விசாரணைகளை எம்மிடத்தில் முன்னெடுத்திருந்தார். ஆனால் நாம் எதனையும் மறைக்கவில்லை. நாம் மக்களிடம் பொய்யுரைத்தும் அரசியல் செய்யவில்லை. மக்களுடனேயே எம்முடைய அரசியல் கொடுக்கல் வாங்கல்கள் இருந்தது. அதேபோன்று நான் 2010 அரசியலுக்கு வந்ததிலிருந்து என்னுடைய சொத்து விவரங்கள் குறித்து சமர்ப்பித்துள்ளேன். ஆனால் சிலர் என்னுடைய மனைவியின் சொத்தையும் என்னுடைய சொத்துடன் இணைத்து காண்பிக்கின்றனர். தம்முடைய சொத்துக்களையும் மனைவியின் பேரில் எழுதி வைத்திருக்கக்கூடிய சிலரும் நாடாளுமன்றத்தில் இருக்கின்றனர். ஆனால் நாம் அவ்வாறு செயற்படவில்லை. දේශපාලනට ආපු දවසේ ඉඳන් ඒ පිළිබඳව මම පැහැදිලිවම වෙලාවට මගේ වත්කම් බැරකම් ප්‍රකාශ මම බාර දීලා තියෙනවා. ஆளும் தரப்பினர் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உரிய விசாரணை அவசியம் என முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஆளும் தரப்பினர் மீது சொத்து விவரங்களை அடிப்படையாக கொண்டு முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். දැන් ආණ්ඩුව කරන කට්ටියට මොකද මේ තිබෙන චෝදනා පිළිබඳව පරීක්ෂණ පළවෙනියට පටන් ගන්න එක වඩා හොඳයි. கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஆளும் தரப்பினர் மீது சொத்து விவரங்களை அடிப்படையாக கொண்டு முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் சுயாதீனத்தன்மையை நாட்டுக்கு வெளிப்படுத்துவதற்கு கிடைத்துள்ள சிறந்த சந்தர்ப்பம் இதுவாகும். விசாரணைகளை
அதிகாரிகளில் எவரேனும் தவறிழைத்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். கடந்த காலங்களில் தாம் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்ததாக ஜேவிபியினர் பகிரங்கமாகவே கூறியிருக்கின்றனர். ஆனால் தற்போது அவர்கள் கூறியதை விட முற்றிலும் மாறுபட்ட நிலைமையே காணப்படுகிறது. இதில் எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதனூடாக அவர்கள் தமது ஆதரவாளர்களையும் கட்சி அங்கத்தவர்களையும் ஏமாற்றி இருப்பார்களாயின் அதனை அனுமதிக்க முடியாது. எனவே கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சுயாதீனமாக இது குறித்து நடவடிக்கை எடுக்கும் என நம்புகின்றோம். ஜனாதிபதிகளுக்குரிய சிறப்புரிமைகள் நீக்கப்பட்டமை தொடர்பில் மீண்டும் கலந்தாலோசித்து தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும். தற்போதைய ஜனாதிபதி பாதாள உலக குழுக்கள் தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். அவ்வாறு இருக்கையில் அவரது ஓய்வின் பின்னர் அவருக்கு பாதாள உலக குழுக்களால் ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அவரது பாதுகாப்பை எவ்வாறு உறுதிப்படுத்துவது? அரசு தலைவர்களுக்கு பாதுகாப்பு என்பது அத்தியாவசியமானதாகும். எவ்வாறு இருப்பினும் அனாவசிய செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியமாகும். எனவே அவற்றை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அவற்றுக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கப் போவதில்லை. முன்னாள் அமைச்சர்கள் குடியிருந்த வீடுகள் இன்று மூடப்பட்டுள்ளன. நூற்றாண்டுகள் பழமையான அந்த வீடுகள் சேதமாகிக் கொண்டிருக்கின்றன. அரசாங்கம் இவை தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி குறித்த பாதீடு நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அக்டோபர் 21ஆம் தேதி அடுத்த கட்ட அகழ்வு பணி ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கு இன்று யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அடுத்த கட்ட அகழ்வுக்கான பாதீட்டை மன்றில் சமர்ப்பித்தார். பாதீட்டை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் எதிர்வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முன்னேற்ற நடவடிக்கையை அவதானிப்பதற்கான அறிக்கையை பெற்றுக்கொள்ள தவணையிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் அக்டோபர் 1ஆம் தேதி பாதீடு நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அக்டோபர் 21ஆம் தேதி அடுத்த கட்ட அகழ்வு பணி ஆரம்பிக்கப்படும் என சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இன்று செம்மணி சிந்துபாத்தி புதைகுழி வழக்கு கௌரவ நீதிவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஜேஎம்ஓ அவர்களினால் பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் 1ஆம் தேதி அதற்கான நடவடிக்கைகளை அவதானிப்பதற்காக அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது. அதே நேரம் பாதீட்டுக்கான அனுமதி வழங்கப்படுமாக இருந்தால் 21ஆம் தேதி அக்டோபர் மாதம் இந்த அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. கிளிநொச்சி கல்லாறு பகுதியில் இன்று பெருந்தொகை கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் பெருந்தொகை கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. இராணுவத்தினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக இன்று கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டன. கைவிடப்பட்ட வீடு ஒன்றின் மலக்குழியில் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 240 கிலோவுக்கும் அதிகமான கேரள கஞ்சாவை தர்மபுரம் போலீசார் மீட்டனர். இதன்போது எவரும் கைது செய்யப்படவில்லை. மன்னார் காற்றாலை போராட்டக் குழுவினர் நாளை ஜனாதிபதி செயலகம் முன்பாக போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். மன்னாரில் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக இன்று 47வது நாளாகவும் போராட்டம் தொடரும் நிலையில் நாளை மாலை கொழும்பில் ஜனாதிபதி செயலகம் முன்பாக பாரிய போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். இன்று மன்னார் போராட்ட இடத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். மன்னார் மாவட்டத்திலிருந்து 200க்கும் மேற்பட்ட மன்னார் மக்கள் சார்பாக மாவட்ட மக்கள் சார்பாக ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னாலே நாளைய நாளிலே 3 கோரிக்கைகளை வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்யவிருக்கிறார். முதலாவது கோரிக்கை அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற 14 காற்றாலை மின் கோபுர பணிகள் திட்டங்கள் அனைத்தும் உடனே நிறுத்தப்பட வேண்டும், மன்னார் தீவிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது முதலாவது கோரிக்கை. 2வது கோரிக்கை எந்த விதமான அனுமதியும் மண் அகழ்வுக்கு கொடுக்கப்படக்கூடாது என்பது 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கை 36 காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டதனாலே மன்னார் மாவட்டத்திற்கும் இயற்கை வளத்திற்கும் மக்களுடைய வாழ்விடங்களுக்கும் மக்களுடைய
மனித உரிமைகளுக்கும் எதிரான பல பாதிப்புகளும் பல தாங்க முடியாத வேதனைகளும் ஏற்பட்டிருக்கு. அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பது 3 கோரிக்கைகளை வைத்து 47 நாட்கள் இந்த இடத்துல நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாளைய நாளிலே கௌரவ ஜனாதிபதியுடைய மாளிகைக்கு முன்னாலே எங்களுடைய கருத்துக்களை கோரிக்கைகளை முன்வைத்து சில மனத்தியாளங்கள் எங்களுடைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்யவிருக்கிறோம். ஆகவே இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் விசேடமாக எங்களுடைய தென்னகத்தில் இருக்கிற எங்களுடைய சிங்கள சகோதர சகோதரிகளும் பெரியவர்களும் புத்திஜீவிகளும் பத்திரிகையாளர்களும் நாளைய நாள் எங்களோடு இணைந்து நாட்டுக்காக குரல் கொடுக்க அவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் மிகவும் அன்போடு பாசத்தோடு நாங்கள் வரவேற்று நிற்கிறோம், அழைத்து நிற்கிறோம். நாளைய நாளில் தேசத்தின் குரலாக ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால எங்களுடைய குரல் ஒலிக்கும் என்பதை இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். தியாகி திலீபனின் நினைவு தினம் வவுனியாவில் அனுஷ்டிக்கப்பட்டது. தியாகி திலீபனின் 38வது நினைவு தினம் வவுனியா மாநகர சபை வாயிலில் அமைந்துள்ள பொங்குதமிழ் நினைவு தூபியில் இன்று காலை அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது திலீபனின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஈகை சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் அதன் முக்கியஸ்தர் எஸ் தவபாலன், காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தினர், வவுனியா மாநகர சபை முதல்வர் சூனா காண்டீவன், உறுப்பினர் தர்மரத்னம், பிரதேச சபை உறுப்பினர் சுரேஷ், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை குறித்த பகுதியில் எதிர்வரும் 26ஆம் தேதி வரை திலீபனுக்கான அஞ்சலி நிகழ்வுகளை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் 25ஆம் தேதி காலை முதல் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தினை முன்னெடுக்கவும் ஏற்பாட்டுக்குழு தீர்மானித்துள்ளது. கைதிகள் விடயத்திலே இன்றைக்கும் பல ஆண்டுகளாக சிறைச்சாலையில் வாடுகின்ற பல தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான விடுதலை என்பது இன்றைக்கும் பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. மாறி மாறி ஆட்சி விடமுறுகின்ற அரசுகள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களின் போது கைதிகள் விடயம் தொடர்பாக கரிசனை கொள்வதாக சொன்னாலும் இன்றைக்கும் அந்த விடயங்கள் எடுத்தும் பார்க்கப்படவில்லை. தமிழர்களை வதைத்து பல தமிழர்கள் காணாமல் போவதற்கு காரணமாக இருந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்றைக்கும் அமுலில் தான் இருக்கின்றது. ஜேவிபி அரசாங்கம் மேடைக்கு மேடை ஏறி பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவேன் என்று சொல்லி சொன்ன நாட்டினுடைய தலைவர் அனந்தகுமார் ரசாநாயக்கா இன்றைக்கு அதை பற்றி கதைப்பதும் இல்லை. ஆகவே இன்றைக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் பல நெருக்கடிகளை தமிழ் மக்கள் தமிழர் தாயகம் எதிர்கொண்டிருக்கின்றது. அதே போல இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கான நீதி என்பது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. சர்வதேச விசாரணை தேவை என்று சொல்லி தமிழ் மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஜேவிபியினுடைய வெளிவிவகார அமைச்சராக இருக்கிற விஜித ஹேரத் அவர்கள் ஐநாவிலே சொல்லியிருக்கின்றார், சர்வதேச விசாரணை ஏற்றுக்கொள்ள முடியாது, உள்ளக விசாரணை மூலம் உள்ளக பொறிமுறை மூலம் தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். தமிழர் பாதிக்கப்பட்ட தமிழருடைய கோரிக்கை சர்வதேச விசாரணையாக இருக்கின்றது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் புதிய இருதய சிகிச்சை பிரிவினை சுகாதார அமைச்சர் மக்கள் பாவனைக்கு கையளித்தார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் 324 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இருதய சிகிச்சை பிரிவை சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச மக்கள் பாவனைக்கு இன்று கையளித்தார். போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் கலாரஞ்சனி கணேசலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயலந்தலால் ரத்னசேகர, பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் ஆர் முரளீஸ்வரன், போதனா வைத்தியசாலை வைத்திய நிபுணர்கள், உயர் அதிகாரிகள், துறைசார் நிபுணர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் புதிய இருதயவியல் பிரிவானது 5 தளங்களை கொண்டதுடன் 4328 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டமைந்துள்ளது. கட்டடத்தின் தரை தளத்தில் எக்ஸ்ரே மற்றும் இசிஜி சோதனை அலகுகள் உள்ளன. முதல் தளத்தில் ஒரு கேத் லேப் மற்றும் ஒரு குரோனிக் கேர் யூனிட் நிறுவப்பட்டுள்ளது. 2வது மாடியில் அறுவை சிகிச்சை அறைகள் மற்றும் ஒரு அறுவை சிகிச்சை மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவும் காணப்படுகிறது. 3வது மற்றும் 4வது மாடிகளில் 80 படுக்கைகள் கொண்ட நோயாளர் விடுதிகளும் அமைக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் மேலே மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கும் இந்த மாவட்டத்துக்கும் அவசியமான கார்டியாலஜி ஒன்றை ஆரம்பிப்பதற்கான எங்களது அரசாங்கத்தினூடாக 120 மில்லியனுக்கும் மேற்பட்ட தொகையினை ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்று அந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டு வருகிறது. அதனை போன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக சுகாதார துறைக்காக எங்களது வரவு செலவு திட்டத்திலே
மொத்த தேசிய உற்பத்தியிலே 5 வீதத்துக்கு மேற்பட்ட வீதத்தினை நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். அதே போன்று எங்களது இலங்கை திருநாட்டிலே சுகாதாரமான அதே நேரம் வைத்திய துறையின் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச சபையினால் தபால் நிலைய வீதியில் வாடகைக்கு வழங்கப்பட்ட கடை தொகுதிகள் உட்கட்டமைப்பு வசதிகள் இன்றி வழங்கப்பட்டுள்ளதாக கடைகளை வாடகைக்கு பெற்றவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச சபையினால் தபால் நிலைய வீதியில் புதிதாக அமைக்கப்பட்டு வாடகைக்கு வழங்கப்பட்ட கடை தொகுதிகள் உட்கட்டமைப்பு வசதிகள் இன்றி வழங்கப்பட்டுள்ளதாகவும் கடை நிலங்கள் மற்றும் சுவர்கள் வெடித்து வருவதாகவும் கடைகள் வாடகைக்கு பெற்றவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். 26,40,000 ரூபாய் முற்பணம் பெற்று மாதம் 11,000 ரூபாய் வாடகைக்கு கடைகளை பெற்ற வர்த்தகர்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடைகளின் தற்போதைய நிலையை வர்த்தகர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். முல்லைத்தீவில் எங்களோட தபால் நிலைய வீதியில் அமைஞ்சிருக்கிற பிரதேச சபையில் கடை தொகுதியில் நாங்களும் ஒரு கடை எடுத்தோம், 5ஆம் நம்பர் கடை. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த வேலை திட்டம் வந்து சரியான தரக்குறைவாக செய்திருக்கிறாங்க. கட்டிடங்கள் எல்லாம் வெடிச்சிருக்கு. நீங்கள் பின்பகுதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கட்டிடங்கள் ஃபுல்லாக வெடித்து எல்லாம் வெட்டி அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு சரியான இது சொல்ல இயலாத அளவு துன்பம். என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் கஸ்டமர் வரமாட்டாங்க. இந்த கட்டிடம் வெட்டி இப்படி கொத்தி வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே நிலம் எல்லாம் வெடித்து துண்டு துண்டாக வெடிச்சு போயிட்டு பின்பக்கம் தண்ணி வருது கதவால். எத்தனையோ தூரம் பிரதேச சபைக்கு கடிதம் கொடுத்துட்டோம், இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. பின்பக்கத்தில் தண்ணி வந்து எங்களோட ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஆகி இருக்கிற பூக்கள் எல்லாமே லோஸ்ட் ஆகுது. எங்களோட பூ தான் எங்களோட மெயினான தொழில். பூ வந்து என்ன செய்யணும்னு சொல்லினால் ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி வச்ச உடனே பூ அவ்வளோமா அப்படியே பழுதாக போயிடும். இதோட 3 தரம் பூ கொண்டே கொட்டிட்டோம். லட்சக்கணக்கில் லோஸ்ட் வருது எங்களுக்கு. ஆனால் இவங்ககிட்ட சொன்னால் அது அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறாங்க இல்லை. இது இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா இப்போ திடீர்னு 2ஆம் தேதிக்கு பிறகு முன்பக்கம் கிண்டி வச்சுருக்காங்க. வாய்க்கால் கட்ட போகிறோம்னு கஸ்டமரே வர இயலாத அளவுக்கு முன்பகுதியை ஃபுல்லாக மறைச்சி வாய்க்கால் கட்டி வச்சுருக்காங்க. எங்களுக்கு எந்த ஒரு அனுமதி, எங்கள்கிட்ட ஒரு கடிதம் கூட தர இல்லை, எதுவுமே செய்யலை. முன்பகுதியை ஃபுல்லாக வெட்டி வச்சுருக்காங்க. நுவரெலியா மாவட்டம் மஸ்கலிய பிரவுன்ஸ்வீக் தோட்ட தொழிலாளர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் வேண்டும் என கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மஸ்கலிய போலீஸ் பிரிவில் உள்ள பிரவுன்ஸ்வீக் தோட்ட தொழிலாளர்கள் தமக்கான உழைப்புக்கேற்ற ஊதியம் வேண்டும் என கோரி தேயிலை தொழிற்சாலைக்கு முன்பு இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாளாந்தம் 2,000 ரூபாய் சம்பள உயர்வு கோரியே தோட்ட தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டமானது அரசுக்கு எதிராக இல்லை என்றும் இது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உரிமை போராட்டம் என பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்தனர். தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்கம் 1,700 ரூபாய் சம்பள உயர்வு வழங்குவதாக வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்டுள்ள போதும் அது வழங்கப்படவில்லை. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமும் முன்வைக்கப்பட உள்ள நிலையில் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் வலியுறுத்திய இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள நிலையில் இது குறித்து அரசாங்கம் கவனம் எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதன்போது வலியுறுத்தியுள்ளனர். சுமார் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் அனைவரும் ஒன்றாக செயல்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் கூட்டணியை சேர்ந்தவர்களுடன் நல்லுறவை பேணும் நோக்கிலேயே கட்சியில் இருந்து விலகி சென்றவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த அனைத்து தடைகளையும் நீக்க ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் தாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களாக இருக்கிறோம். எனவே ஐக்கிய தேசிய கட்சியின் பதவி நிலை குறித்து தங்களுக்கு கவலை இல்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் இந்த முடிவானது நம்முடன் இணைந்து பணியாற்றும் முயற்சியாக மற்றும் நல்லெண்ணத்தின் ஒரு செயலாக பார்க்கிறோம். நாங்கள் அனைவரும் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்தே ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கினோம். எனவே ஒரே குறிக்கோள் இருந்தது. கொள்கை ரீதியாக சில வேறுபாடுகள் மட்டுமே இருந்தன. எனவே எதிர்காலத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக செயல்பட வேண்டும். ஏனெனில் தேசிய மக்கள் சக்தி அரசை தோற்கடிக்க வேண்டுமென்றால் ஒரே எண்ணமுடைய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம். இன்றைய தினத்தில் கூட இந்த அடக்குமுறைக்கு எதிராகவும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் நாம் ஒன்றாக செயல்பட வேண்டும். சுரங்க பணியகத்தின் நடவடிக்கையால் அரசாங்கத்துக்கு பெருந்தொகையான நிதி இழப்பு ஏற்பட்டிருப்பது கோப் குழுவில் தெரிய வந்தது.
புவிச்சேதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகம் அரசுரிமையை சரியான முறையில் அறவிடாமையால் அரசாங்கத்துக்கு பெருந்தொகையான நிதி இழப்பு ஏற்பட்டிருப்பது கோப் குழுவில் தெரியவந்தது. பாராளுமன்ற உறுப்பினர் நிஷாந்த சமரவீர தலைமையில் இடம்பெற்ற அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு கூட்டத்தின் போதே இந்த விடயம் தெரியவந்துள்ளது. ஸ்லாபம் பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு சொந்தமான புத்தளம் முக்குத்தொடுவாவ தோட்டத்தில் மணல் அகழ்வுக்காக தனியார் நிறுவனத்திற்கு 2023 ஆண்டு டிசம்பர் முதல் 2024 செப்டம்பர் மாதம் வரையிலான அகழ்வு பணிக்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. ஒப்பந்தக்காரரினால் 36,531 முதல் 45,561 கியூப் வரையிலான மணல் அகற்றப்பட்டுள்ள போதிலும் 1,564 கியூப் மணலுக்கு மாத்திரமே அரசுரிமையாக 6,86,464 ரூபாய் செலுத்தப்பட்டிருப்பதாக கணக்காய்வாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். அதற்கமைய 12 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான அரசுரிமை இழக்கப்பட்டிருப்பதாக கோப் குழுவினால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் கருங்கல்லை உடைக்கும் போது கல்குவாரிக்கு வழங்கப்பட்டுள்ள வெடிபொருட்களின் அளவை அடிப்படையாக கொண்டு குறித்த கல்குவாரிக்கான அரசுரிமை அறவிடப்படுவதிலும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் சட்டவிரோதமாக வெடிபொருட்கள் பயன்படுத்தப்படுவதனால் அகற்றப்படும் கருங்கல்லின் உண்மையான அளவை கணக்கிட முடியாது என குழுவின் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன் மூலம் அரசுக்கு பெரும் வருமான இழப்பு ஏற்படுவதாகவும் கோப் குழுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கருங்கல் குவாரிகள் மூலம் கருங்கல் பெரிய அளவில் உடைக்கப்பட்டாலும் அரசுக்கு சிறிய அளவு வருமானம் மட்டுமே கிடைப்பதாகவும் கோப் குழுவில் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட விசேட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாவட்ட விசேட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் போக்குவரத்து அமைச்சரின் பங்கேற்புடன் இடம்பெற்றது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் பங்கேற்புடன் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர், கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ஈனா சந்திரசேகர் மற்றும் இணைத் தலைவருடன் வடக்கு மாகாண ஆளுநருமான நாவண்ணா வேதநாயகன் ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது யாழ் மாவட்டத்தில் போக்குவரத்து துறை எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள், அவற்றுக்கான தீர்வுகள் மற்றும் எதிர்கால மேம்பாட்டு திட்டங்கள் பற்றி விரிவாக கலந்துரையாடப்பட்டன. எவ்வாறான பகுதிகளில் வீதி அபிவிருத்திகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது, எப்பகுதிகளுக்கு விசேட போக்குவரத்து சேவை தேவைப்படுகிறது உள்ளிட்ட விடயங்களை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதேபோல தீவு பகுதிகளுக்குரிய பாதுகாப்பான கடல் போக்குவரத்து பயணம் மற்றும் அதற்கான வழிமுறைகள் பற்றியும் எடுத்துரைத்திருந்தார். நாட்டில் ஏனைய பகுதிகளில் இருந்து யாழ் மாவட்டத்தை மையப்படுத்தியதான பொது போக்குவரத்து, வர்த்தக போக்குவரத்து மற்றும் சந்தை நடவடிக்கைகளுக்கான போக்குவரத்து என்பன பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டன. யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் எம் பிரதிபன், யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், யாழ் மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள், போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர். பார்க்கின்ற மக்களுக்கு தெரியும், கேட்கின்ற மக்களுக்கு தெரியும். இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் பார்க்கின்ற, கேட்கின்ற, அதற்கு கருத்துக்கள் சொல்லுகின்ற மக்களோடு இன்றைக்கு என்ன நடந்தது என்று எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஏதோ ஒரு விதத்தில் தாங்களுடைய சண்டித்தனத்தை காட்ட போயிட்டு அந்த சொல்லுவார்கள் கதை கொண்டு, அந்த சண்டியன் இல்லாத சந்தியில் நொண்டியனும் சண்டியனா. அப்போ அந்த மாதிரி நொண்டியான வேலையை செய்து போட்ட பிறகு அதுக்கு பிறகு எங்கட எல்லோரும் சென்ற பொழுது உண்மையிலே அவர்கள் நொண்டியாக குனிந்து கொண்டிருக்கின்றவர்கள் சண்டியாக இவர்கள் அனுஷ்டித்து வந்ததையும் கூட காணக்கூடியதாக இருக்கு. மட்டக்களப்பு மண்முனை தென் எருவில் பற்று பிரதேச சபையின் அனுமதியின்றி செயல்பட்ட நுண்கடன் நிதி நிறுவனங்கள் தவிசாளரால் இன்று மூடப்பட்டன. நுண்கடன் காரணமாக மட்டக்களப்பு மண்முனை தென் எருவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் 22 பேர் தற்கொலை செய்துள்ளதாக பிரதேச சபையின் தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் தெரிவித்தார். மண்முனை தென் எருவில் பற்று பிரதேச சபையின் அனுமதியின்றி செயல்பட்ட நுண்கடன் நிதி நிறுவனங்களை மூடும் செயல்பாடுகள் பிரதேச சபையின் தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜினால் இன்று முன்னெடுக்கப்பட்டது. களுவாஞ்சிக்குடி, ஒத்தாச்சி மடம், கோட்டை கல்லாறு ஆகிய பகுதிகளில் இன்றைய தினம் தவிசாளரினால் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது பிரதேச சபையின் வியாபார பதிவுச் சான்றிதழ் பெறாத நுண்கடன் நிறுவனங்களை மூடிய தவிசாளர் பிரதேச சபையின் அனுமதியை பெற்ற பின்னரே நிறுவனங்களை திறக்க முடியும் என தெரிவித்தார். நிதி நிறுவனங்களை அழைத்து சில விதிமுறைகளை வழங்கியதாகவும் அந்த விதிமுறைகளை மீறிய வகையில் செயல்படும் நிதி நிறுவனங்களையும் மூடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தவிசாளர் குறிப்பிட்டார்.
வன்முறை நெறிப்பல்ல கிட்டத்தட்ட 22 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. வெளிநாட்டிலே கணவர் மறைஞ்ச உழைச்சி அனுப்புற காசு ஒன்றுமே இல்லை. இந்த லோன் நாளாந்த வட்டி இந்த வீதத்தை உடனடியாக நிறுத்தாட்ட வேண்டும். இதில் ஆறு எதிர்த்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் எடுத்த இந்த திட்டம் நிறைவேற்றின பின்புதான் என்னுடைய இந்த அரசியல் பயணம் முடிந்தாலும் சரி, இதில் என் உயிருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஏற்கனவே இந்த நுண்கடன் என்ற ஒரு இந்த சப்ஜெக்டை கையில் எடுத்ததுக்கு எனக்கு பாரிய பிரச்சனைகள் வந்தது. நான் எதுக்குமே அடிப்பணிய போவதில்லை. இன்று தொடக்க ஆரம்பம் என்னுடைய பிரதேச சபையினால் எடுக்கப்பட்ட இப்ப லைசன்ஸ் எடுக்கப்பட்ட நிறுவனங்களாக இருந்தாலும் 24% மாதாந்த தான் வட்டி கொடுக்கலாம். 2 வீதம் ஒரு வருடத்துக்கு 24 வீதம் மாதாந்த 1 லட்சத்துக்கு 2000 தான் மாதத்துக்கு வட்டி. அப்படி ஓமன்று சொன்ன இந்த நிறுவனங்கள் நான் ஏற்கனவே வழங்கப்பட்ட அவங்களுக்கு லைசன்ஸ் அவ்வளவும் அவங்களோட வியாபார சான்றிதழ் அவ்வளவு டெம்பர் 7 நாட்கள் தான் அவங்களுக்கு டைம் கொடுத்தனால் எனக்கு நேற்றைய முன்தினம் எங்களுடைய இலங்கை மத்திய வங்கி ஆளுநரால் அவர் கையொப்பமிட்டு எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. அந்த கடிதத்துக்கு அவர் கேட்டதுக்கு இணங்க அவர் இன்னொரு குறைந்தது எங்களுடைய ஆவணங்கள் கொஞ்சம் திரட்டி அனுப்ப சொல்லியிருக்கிறார். அதையும் அனுப்பிட்டு இப்ப கொடுக்கப்பட்ட இப்ப மேல் மிச்சமாக இருக்கிற எந்த நிறுவனமாக இருந்தாலும் 2 வீதத்தை தாண்டி யார் எடுத்தாலும் எங்களுடைய பயணம் இது தொடரும். யாழ்ப்பாணம் மானிப்பாய் பிரதேச சபையின் இன்றைய அமர்வில் அமைதியின்மை ஏற்பட்டது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று தவிசாளர் ஜெசிதன் தலைமையில் இடம்பெற்றது. சபை ஆளுகைக்குட்பட்ட சந்தைகளின் அபிவிருத்தி தொடர்பாக விவாதம் எழுந்ததுடன் உறுப்பினர்கள் இடையே கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது. இதனால் தவிசாளரின் கட்டுப்பாட்டை மீறி வாக்குவாதம் வலுப்பெற்றது. இதனால் இனி சபையை கடுமையாக நடத்த வேண்டிய தேவை ஏற்படும் எனவும் கதைப்பதற்கு இனி அனுமதி தர முடியாது எனவும் தவிசாளர் தெரிவித்தார். இதன்போது எழுந்த உறுப்பினர்கள் எமக்கு கதைப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் கதைப்பதற்கு அனுமதி வழங்க முடியாது என கூற முடியாது எனவும் கூறிய போது சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது. மக்கள் பிரச்சனையை வெளிப்படுத்த அனுமதிக்காமையால் வவுனியா வடக்கு பிரதேச சபை தவிசாளருக்கு எதிராக உப தவிசாளர் உள்ளிட்ட 7 ஆளும் கட்சி உறுப்பினர்கள் இன்று சபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். வவுனியா வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு சபா மண்டபத்தில் தவிசாளர் தீனா கிருஷ்ணவேணி தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது சபை அமர்வு நிகழ்ச்சி நிரலில் ஏனைய விடயங்கள் என்ற விடயம் உள்ளடக்கப்படவில்லை. கடந்த காலங்களில் முன்மொழியப்பட்ட விடயங்களை 7 நாட்களுக்கு முன்னரே வழங்க வேண்டியிருந்தது. 7 நாட்களுக்கு பின் உள்ள மக்களின் அவசர நிலைமையை மற்றும் பிரச்சனைகள் தொடர்பிலும் ஏனைய விடயங்கள் தொடர்பிலும் பேசும்போதுதான் அதனை கலந்துரையாடி முடிவு எட்ட முடியும். அதனால் ஏனைய விடயங்கள் என்ற பகுதி நிகழ்ச்சி நிரலில் தேவை எனவும் அதன் மூலமே மக்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும் எனவும் தெரிவித்து ஆளும் கட்சி உறுப்பினர்கள் சிலர் தவிசாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதற்கு தவிசாளர் அவ்வாறு அனுமதி வழங்க முடியாது எனவும் 7 நாட்களுக்கு முன் சமர்ப்பித்த விடயங்களை மட்டுமே பேச முடியும் எனவும் தெரிவித்தார். இதன் காரணமாக தவிசாளருக்கும் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனையடுத்து உப தவிசாளர் தீனா சஞ்சுதன் உட்பட ஆளும் கட்சியைச் சேர்ந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் 7 பேர் வெளிநடப்பு செய்தனர். ஆளும் தரப்பை சேர்ந்த இலங்கை தமிழரசு கட்சியின் 5 உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஏனைய பெரும்பான்மையின் உறுப்பினர்களுடன் இணைந்து தவிசாளர் தொடர்ந்தும் சபையை நடத்தினார். 23 உறுப்பினர்களை கொண்ட வவுனியா வடக்கு பிரதேச சபையில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் 7 பேர் வெளிநடப்பு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
கடந்த மாத நிறைவேற்றப்பட்ட பிரேரணைகள், குறிப்பாக மிக முக்கியமான பிரேரணைகள் கடந்த சபையாளர்களில் நாங்கள் நிறைவேற்றது. குறிப்பாக நெடுங்கனுடைய சந்தை கட்டிடத்தை, அதாவது 2 வாயில் அமைக்க கொண்டு ஒரு பிரேரணை கொண்டு வந்தாங்க. 10 கொண்டு கழிவு நீக்கப்பட கொண்டு வந்தாங்க. அது மட்டுமல்லாமல் அறநிலை கல்வி நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமை 7 மணிலேருந்து 2 மணி வரை கட்டாயம் தனியார் கல்வி நிலையங்கள் 2 மணிக்கு முன் 7 மணி 2 மணி வரை அறநிலை பள்ளிகளுக்கான கல்வி நிலையத்துக்காக ஏனைய கல்வி நிலையங்களை நிறுத்தி வைக்க கொண்டு முடியலாம். ஏகப்பட்ட பிரேரணைகள் கொண்டு வந்தாலும் இதுவரைக்கும் இந்த சேமன தவிசாளர்கள் எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை. வெறுமனே சுற்றுலா மாதிரி ஒவ்வொரு கிராமத்துக்கு சென்று வருகிறார்கள். இதுவரைக்கும் நாங்கள் 3-4 மாதமாகவே இதுவரைக்கும் வவுனியா வடக்கில் உறுப்பினர்களுக்கான எந்த வேலையும் செய்து கொடுக்கப்படவில்லை. அப்படி செய்தாலும் உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தாமல் இன்றைக்கு வவுனியா வடக்கில் நிறைய ஒரு சில வேலைகள் செய்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனைய விடயம் இருந்தால் தான் மக்கள் பிரச்சனை பேசலாம். அதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு எல்லாரையும் வந்தாங்க. அதுல ஏனைய விடயம் இல்லை என்றால் எந்த அடிப்படையில் எந்த இதில் வச்சு நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேசுகிறோம். ஆகவே இதுக்கான சரியான தீர்வு வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாங்கள் 7 பிரதேச உறுப்பினர்கள் நாங்கள் அந்த இடத்துல இருந்து இந்த அமர்விலிருந்து வெட்டி எழுதியிருக்கோம். உடனடியாக மக்கள் பிரச்சனை பேசுவதற்கு சரியான ஒரு நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. மட்டக்களப்பு மாநகர சபையின் மாதாந்த அமர்வு மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் சபா மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. மாநகர சபையில் கடந்த காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்கள் மற்றும் அதற்கான முன்மொழிவுகள் தொடர்பில் ஆராயப்பட்டன. எதிர்கால வேலை திட்டங்கள் சபை உறுப்பினர்களின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதிகளும் பெற்றுக் கொள்ளப்பட்டன. மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இடம்பெறுகின்ற வீதியோடு வியாபார நடவடிக்கைகள், வீதிகளில் நடமாடுகின்ற கட்டாக்காலி விலங்குகளை கட்டுப்படுத்துவது போன்ற புதிய திட்டங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டன. கிளிநொச்சி பூநகரை சங்குப்பட்டி பாலத்தில் இன்று மாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். கிளிநொச்சி பூநகரை சங்குப்பட்டி பாலத்தில் இன்று மாலை மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஒருவர் விபத்தில் படுகாயமடைந்துள்ளார். பாலத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர் மீது கனரக வாகன மோதியே விபத்து ஏற்பட்டது. இதனால் படுகாயமடைந்த நபர் பூநகரை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நோர்வுட் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹேட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியில் நோர்வுட் வெஞ்சர் பகுதியில் இன்று காலை ஆம்புலன்ஸ் வண்டியும் பால் ஏற்றிச் சென்ற லோரியும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக நோர்வுட் போலீசார் தெரிவித்துள்ளனர். பொகவந்தலாவ மாவட்ட வைத்தியசாலையில் இருந்து நோயாளர் ஒருவரை டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று கொண்டிருந்த போது நோர்வுட் பகுதியில் இருந்து வெஞ்சர் பகுதிக்கு சென்ற பால் லொரி ஆம்புலன்ஸ் வண்டியில் மோதுண்டமையினாலேயே இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது. பொகவந்தலாவ மாவட்ட வைத்தியசாலைக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் வண்டிக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் வண்டியில் இருந்த நோயாளரை டிகோயா கிளங்கன் வைத்தியசாலை ஆம்புலன்ஸ் வரவழைத்து குறித்த நோயாளர்களை அனுப்பி வைத்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து காரணமாக ஹேட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியின் போக்குவரத்து சுமார் 30 நிமிடங்கள் வரை பாதிக்கப்பட்டது. இதனை அடுத்து நோர்வுட் போலீசாரின் நடவடிக்கையினை தொடர்ந்து போக்குவரத்து வழமைக்கு திரும்பியது. இதேவேளை சம்பவம் தொடர்பாக பால் லோரியின் சாரதி நோர்வுட் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தனர். கம்பளை உடபலாத்த பிரதேச செயலாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் மறுசீரமைப்பு இராஜாங்க அமைச்சருமான அனுராதா ஜெயரத்ன பொது சொத்துக்களை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து தனது முகநூல் பக்கத்திலும் சில ஊடகங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கும் தவறான தகவல்களை வழங்குவதன் மூலம் தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக கூறி கம்பளை உடபலாத்த பிரதேச செயலாளர் ஆத்மா தில்ருகாஷி ஜெயரத்னவுக்கு எதிராக கண்டி மாவட்ட நீதிமன்றத்தில் அவதூறு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராதா ஜெயரத்ன சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி புத்திக சமர்சிங்க பிரதிவாதி பிரதேச செயலாளர் வேண்டுமென்றே தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் தவறான தகவல்களை பரப்பி தனது வாடிக்கையாளரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக தனது நடவடிக்கையாளரால் நடத்தப்பட்ட விசாரணையில் எனது வாடிக்கையாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராதா ஜெயரத்ன அவமதிக்கப்பட்டதாக தீர்மானிக்கப்பட்டு தொடர்புடைய அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட பிரதேச செயலாளருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யுமாறும் அவருக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். இந்த சம்பவம் தனிப்பட்ட தகராறினால் ஏற்பட்ட அவப்பெயர் என்பதால்
இந்த சம்பவம் பிரதேச செயலாளரின் சார்பாக ஆஜராகும் முயற்சி அல்ல என்று சட்டமா அதிபர் பிரிவு தனக்கு தெரிவித்ததாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி மாவட்ட நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். தேர்தல் காலத்தில் அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மறுசீரமைப்பு பணிகள் நாளை முதல் ஆரம்பமாகும் என முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்திற்கான 4 புதிய மாவட்ட அமைப்பாளர்களை நியமிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்திற்கான 4 புதிய மாவட்ட அமைப்பாளர்களை நியமிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த மாத இறுதிக்குள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அனைத்து தேர்தல் தொகுதிகளிலும் மறுசீரமைப்பு பணிகள் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கிறோம். அரசாங்கம் இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகம் தற்போது நிலவுகிறது. கிராமத்தில் விவசாயிகள் துன்புறுகிறார்கள். நாட்டில் மற்ற அனைத்து பிரச்சினைகளும் இருக்கின்றன. தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக அனுராதபுரம் பற்றி பேச வேண்டுமென்றால் கடந்த தேர்தலில் வாக்களித்த விவசாயிகள் மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தனர். அவர்களுடைய அனைத்து நம்பிக்கைகளும் சிதைந்து விட்டன. மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் எவையும் நிறைவேற்றப்பட்டதா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. බොහෝ බලාපොරොත්තු තියාගෙන ඒ සියලු දෙනාගේම බලාපොරොත්තු කඩ වෙලා තියෙනවා. குறைந்த விலையில் மின்சாரத்தை பெற்றுக் கொடுப்பதே அரசின் நோக்கம் என ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கை பிராந்தியத்தில் மிக குறைந்த மின்சார விலைகளை கொண்ட நாடுகளில் ஒன்றாக மாற்றவும் முழு மக்களுக்கும் நியாயமான மற்றும் குறைந்த விலையில் மின்சாரம் பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தேசிய மின்சார கட்டமைப்பின் தேவைகளில் 12% அல்லது 350 மெகாவாட் வழங்கும் கெரவலப்பட்டி சோபாதனவி ஒருங்கிணைந்த சுழற்சி மின் நிலையத்தின் தொடக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அனுவர்த்தனය වෙමින් තිරසරභාවය සහ නව தேசிய மின்சார கட்டமைப்பின் தேவைகளில் 12% அல்லது 350 மெகாவாட் வழங்கும் கெரவலப்பிட்டி சோபாதனவி ஒருங்கிணைந்த சுழற்சி மின் நிலையத்தின் தொடக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உலகம் தற்போது எரிசக்தி துறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சகாப்தத்தை கடந்து வருகிறது. எப்போது மாறிவரும் நுகர்வோர் தேவைகள் மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்புகளுக்கு ஏற்ப நிலைத்த தன்மை மற்றும் புதுமைக்கு முன்னுரிமை அளிக்கிறது. இந்த உலகளாவிய போக்குகள் இருந்த போதிலும் அதிக மின்சார விலைகளை கொண்ட பிராந்தியத்தில் உள்ள நாடுகளில் இலங்கை உயர்ந்த இடத்தில் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த கட்டுப்படியாகாத எரிசக்தி செலவு நாடு உற்பத்தி பொருளாதாரத்திற்கு மாறுவதற்கும் பல தசாப்த கால தவறான நிர்வாகத்தால் விழுந்த பொருளாதார படுகொழியில் இருந்து மீள்வதற்கும் ஒரு பெரிய தடையாக உள்ளது. மின்சாரத்தின் அதிக விலையை குறைக்க நமது அரசாங்கம் புதிய எரிசக்தி துறைகளில் குறிப்பாக சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின்சாரத்தை பயன்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருகிறது. இலங்கையை பிராந்தியத்தில் மிக குறைந்த மின்சார விலைகளை கொண்ட நாடுகளில் ஒன்றாக மாற்றவும் எண்ணெய் சார்ந்த மின் உற்பத்தி சூரிய சக்தி மற்றும் காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆதாரங்களை நோக்கி மாற்றவும் கொள்முதல் மற்றும் ஏல செயல்முறையை செயல்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. முழு மக்களுக்கும் நியாயமான மற்றும் குறைந்த விலையில் மின்சாரத்தை வழங்குவதன் மூலம் உற்பத்தியாளர்கள் தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்த அதிக பங்களிப்பை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். உள்ளூர் பொறியியலாளர்கள் மற்றும் உள்ளூர் மனித வளங்கள் இந்த மின் உற்பத்தி முறையை உருவாக்க பாடுபடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மின்சாரத்தை நிறுவன ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலமும் தேவையற்ற மின்சார பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதன் மூலமும் தேசிய பொருளாதாரத்திற்கு பங்களிக்க முன்வருமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். පෙන්ඩන්ස් කියන එක. ඒක නැතුව රටක ජාතික ආරක්ෂ மட்டக்களப்பு வெபர் மைதானத்தில் சிறார்களின் விளையாட்டு நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு மண்முனை மேற்கு ஏறாவூர் பற்று ஆகிய 3 கல்விக் கோட்டத்திற்குட்பட்ட பாடசாலை சிறார்களின் விளையாட்டு விழா இன்று வெபர் மைதானத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் தினகரன் ரவி தலைமையில் 5 விளையாட்டுகளை மையமாக கொண்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. 3 கல்வி கோட்டங்களில் இருந்தும் 28 அணிகள் பங்கேற்றன. நிகழ்வில் வலய உதவி கல்வி பணிப்பாளர்கள் கோட்ட கல்வி பணிப்பாளர்கள் உடற்கல்வி ஆசிரிய ஆலோசகர்கள் விளையாட்டுத்துறை பொறுப்பு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.